ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்கு ஃபேக்ட் ஃப்ரைடேயில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, எந்திரன் நம்மளோட தமிழ் சினிமாவில் இது இப்போ வரைக்கும் ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். நம்ம ரஜினிகாந்தோட வேற ஒரு பரிமாணத்தை பார்த்துருப்போம். ஆனால் இனிஷியலாக 2001 டைரக்டர் சங்கர் சார் இதை கமல்ஹாசனுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எனக்கும் பார்க்கும்போது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமல்ஹாசன் சார் பண்ணியிருந்தா படம் எப்படி வந்திருக்கும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் அரௌண்ட் 1200 விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நம்மளோட இந்தியன் சினிமாவில் மோஸ்ட் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டாக இருந்த படம் இந்த எந்திரன். படத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்னு சொல்லலாம். இதில் 1000க்கும் மேற்பட்ட அந்த சிட்டி ரோபோட்ஸ் இருக்கும். இதை போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக மட்டும் 2 வருஷம் செலவு பண்ணியிருக்காங்க. இன்னுமே இந்த படத்தை டிவியில் போட்டால் வாயை பொழந்துட்டு உட்காந்து பார்க்குற கேட்டகரி தான் நம்ம. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்திரன் எப்போ பார்த்தீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பை பை ஃப்ரம் AGS.